ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஜனவரி 6, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திருவள்ளுவர் சிலை. கோவை குறிச்சிக்குளத்தில் நிறுவப்பட்ட தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையானது திறக்கப்பட்டுள்ளது. இவை 2.5 டன் எடையிலான இரும்பிலானது. கோயம்புத்தூரில் குறிச்சி அப்படின்ற ஏரியில் இந்த திருவள்ளுவர் சிலையை வடிவமைத்திருக்காங்க. இது 20 அடி உயரமும் 15 அடி அகலமும் கொண்ட சிலை. இதில் 247 தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை 1330 முறை யூஸ் பண்ணி இந்த சிலையானதை வடிவமைத்திருக்காங்க. அந்த 1330ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா, குறள், நம்ம திருக்குறள் இருக்கு இல்லையா, அதை டினோட் பண்ணுது. இது எது கீழே இந்த சிலையை உருவாக்குனாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி மிஷின் அப்படின்றது கீழே இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இதை வடிவமைத்திருக்காங்க. இது எதாலனா 2.5 டன் எடையிலான இரும்பினால் மேடாயிருக்கு இந்த திருவள்ளுவர் சிலை. நெக்ஸ்ட் எங்கன்னா குறிச்சிக்குளம். நெக்ஸ்ட் 75வது குடியரசு தின தமிழக அலங்கார ஊர்தி 2024 நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி இடம்பெற்றுள்ளது. இவ்வூர்தியானது சோழ மன்னர் கால குடவோலை முறையை வெளிப்படுத்தும் உத்திரமேரூர் கல்வெட்டு தொடர்புடைய விவர குறிப்புகளை காட்சிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போது ஜனவரி 26 நம்மளோட 75வது குடியரசு தின விழாவை கொண்டாட போகிறோம். அதில் நம்ம தமிழ்நாட்டோட அலங்கார ஊர்தி இடம்பெறும். அதில் அந்த ஊர்தியில் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, சோழ மன்னர்கள் காலத்தில் யூஸ் பட்ட அந்த குடவோலை முறையை உத்திரமேரூர் அப்படின்ற கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கோம். அதை அந்த ஊர்தியில் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டங்கள் பற்றியும் மனுநீதி சோழன் பற்றியும் இந்த தமிழக அலங்கார ஊர்தியில் உருவாக்கப்பட்டு அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் காட்சிப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வாகன பதிவு 2023 ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் தமிழ்நாடு 4வது இடம் பிடித்துள்ளது. இப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடமும் கர்நாடகா 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. அப்போ தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 4வது பிளேஸில் இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல தமிழ்நாடு 4வது பிளேஸ்லேயும் மகாராஷ்டிரா 1st பிளேஸ்லேயும் கர்நாடகா 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி. இந்தியாவின் நிகழாண்டு பொருளாதார வளர்ச்சியானது 6.2% இருக்கும் என ஐநாவின் உலக பொருளாதார சூழல் 2024 அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார வளர்ச்சியானது 2.4 இருக்கும் என கணித்துள்ளது. இந்தியாவோட ப்ரெசன்ட் ஜிடிபி, அதாவது நிகழாண்டு ஜிடிபி எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னா 6.2ஆக மாறும் அப்படின்ட்டுன்னு ஐநா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலகம் 2.4% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணித்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆசிய பணக்காரர்கள் பட்டியல். ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடம் மீண்டும் பிடித்துள்ளார். ப்ளூம்பர்க் நிறுவனம் இப்பட்டியலினை வெளியிட்டுள்ளது. அதாவது ப்ளூம்பர்க் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் டெய்லியுமே இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, டெய்லியுமே போடுவாங்க. தினசரி அந்த யார் பணக்கார பட்டியலை டெய்லியுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி முதலிடம் பிடித்துள்ளார். நெக்ஸ்ட் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் 4797 கோடி மதிப்பிலான பிருத்வி விக்யான் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டமானது புவி அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தொடர்புடையதாகும். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 4797 கோடியில் பிருத்வி விக்யான் அப்படின்ற திட்டத்திற்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காகனா, ஜியாகிரபிக்கல் சயின்ஸை பற்றி ஒரு ஆராய்ச்சிக்காகவும் அதோட கண்காணிப்பு எப்படி இருக்குது அது ரிலேட்டடாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. நெக்ஸ்ட்
கயானா அப்படின்ற கண்ட்ரி சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கண்ட்ரிக்கிட்ட நம்ம இந்தியா வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்புதல் அளித்திருக்கு. 5 ஆண்டு கால புரிந்துணர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. எதுக்காகனா கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கும் மற்றும் ஹைட்ரோ துறையில் ஒத்துழைப்பு தருவதாக 5 ஆண்டு புரிந்துணர்வு ஒப்புதல் இந்தியா அளித்திருக்காங்க. நெக்ஸ்ட், விண்வெளியில் மின்சாரம் தயாரிப்பு. விண்வெளியில் சோதனை முயற்சியாக 180 வாட் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. இஸ்ரோ விண்வெளியில் 180 வாட் மின்னை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஒரு சோதனை முயற்சியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு சேட்டிலைட்டை அனுப்பப்பட்ட PSLV C-58 ராக்கெட்டின் இறுதி நிலையில் பொருத்தப்பட்டிருந்த PS-4 அப்படின்ற இயந்திரம் போயம் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த போயம் பரிசோதனை அப்படின்றது PS-4 இயந்திரத்தில் உள்ள FCPS ஃபியூவல் செல் பவர் சிஸ்டம் கருவியில் உள்ள ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் யூஸ் பண்ணி 180 வாட் மின் வந்து தயாரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போயம் அப்படின்னா PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல். அப்போது விண்வெளியில் 180 வாட் மின்னை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் மூலமாக. நெக்ஸ்ட், கப்பல் மீட்பு. சோமாலியா அருகே வடக்கு அரபிக்கடலில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படை மீட்டுள்ளது. இக்கப்பலை INS சென்னை போர்க்கப்பல் மூலம் மீட்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இது என்னென்னா, சோமாலியா அப்படின்ற கண்ட்ரி எங்கே இருக்குன்னா, அது கிட்ட இருக்க நார்த் அரேபியன் சீல நிறைய பைரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடற்கொள்ளையர்கள், அதாவது பைரேட்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த லீலா நார்பெர்க் அப்படின்ற ஷிப்பை வந்து கடத்திருக்காங்க. இவங்களை வந்து INS சென்னை மூலமாக இதை மீட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட், ஜல்லிக்கட்டு போட்டி. பொங்கல் பண்டிகையொட்டி இலங்கையில் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. இப்போட்டிகளானது இலங்கையின் திரிகோணமலை, சம்பூர் பகுதிகளில் நடைபெற உள்ளது. முறையாக இந்தியாவில் நடக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி வந்து இலங்கையில் நடக்க போகுது. இது எங்கெங்கே நடக்க போகுதுன்னா திரிகோணமலை, சம்பூர் பகுதியில் நடைபெறுவதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்து ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி. இந்து ஜூனியர் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் பேலன்சிங் பீம் பிரிவில் தமிழகத்தின் ஓசியானா ரெனி தாமஸ் தங்கம் வென்றுள்ளார். இந்த பிரிவில் தங்கம் வென்ற முதல் தமிழக வீராங்கனை இவர் தான், இந்த ஓசியானா ரெனின்றவங்க தமிழகத்தை சார்ந்தவர். இவர் இந்த பேலன்சிங் பீம் பிரிவில் தமிழகத்தின் சார்பாக தங்கம் வென்ற முதல் தமிழக வீராங்கனை ஆவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.